السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أفرأيتم الماء الذي تشربون أأنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون لو نشاء جعلناه أجاجا فلولا تشكرون. صدق الله العظيم. عن سعد بن عبادة رضي الله عنه قال: قلت يا رسول الله أي الصدقة أفضل؟ قال: سقى الماء، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தார். சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், பாக்கியம் நிறைந்த உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருள் புனித சஃபர் மாதத்தினுடைய கடைசி ஜும்ஆவிற்கு முதல் ஜும்ஆவாக இருக்கலாம். இந்த ஜும்ஆவிலே நாம் வீற்றிருக்கின்றோம். கிட்டத்தட்ட புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த புனிதமான நாளினுடைய எல்லா விதமான நலவுகளையும் நற்பாக்கியங்களையும் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகளை படைத்திருக்கின்றான். எல்லா அசையக்கூடிய படைப்புகள், உயிரினங்கள், உயிரோட்டம் இருக்கக்கூடிய அத்துணை அம்சங்களுக்கும் மையமாக அல்லாஹு தஆலா வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை, உயிருள்ள ஒவ்வொரு பொருளினுடைய மையம் தண்ணீர் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். தண்ணீரிலிருந்து நாம் உருவாக்கி இருக்கின்றோம். நாடினால் அவன் வேறு ஏதாவது ஒரு மைய பொருளை வைத்து பல பொருட்களை, படைப்புகளை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த தண்ணீரை சொல்வதனுடைய நோக்கம் அதனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஒரு மனிதனுக்கு தண்ணீரினுடைய தேவை என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பொருளினுடைய மையத்தையும் தண்ணீரில் வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். சமீப காலமாக தமிழ்நாடு முழுக்க நாம் பரவலாக கேள்விப்படக்கூடிய விஷயங்களில் ஒன்று காவிரி நீர் பிரச்சனை. ஒரு தண்ணீர் ஒரு மாநிலம் தடுத்து வைத்து கொண்டு, நான் தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை திறந்துவிட மாட்டேன் என்று சொல்லி தண்ணீரை தடுத்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அதிகமான மழையை பொழிய வைத்து தண்ணீரினுடைய உபரிகளை தமிழ்நாட்டிற்கு அனுப்புவதற்குண்டான ஒரு சூழலை அமைத்து தருகின்றான். இருந்த பொழுதிலும் அந்த தண்ணீர் போதுமானதா
டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த நீர் போதுமானதாக இருக்குமா என்பதை எல்லாம் யோசித்து பார்த்தால், ஒரு தண்ணீருக்கு பிறகு நாம் எதையெல்லாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால், நாம் உண்ணக்கூடிய ஒரு கவலம் உணவிலும், அந்த உணவுக்கு பின்னால் இதனுடைய உற்பத்தி தண்ணீர் இல்லை என்று சொன்னால் இதெல்லாம் முடியாது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி என்றால் தண்ணீர் என்பது எவ்வளவு ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு எவ்வளவு முக்கியமான தேவை. கடந்த 1-2 மாதங்களுக்கு முன்பாக சமூக வலைத்தளங்கள் வழியாகவும் செய்திகள் வழியாகவும் ஊடகங்கள் வழியாகவும் நாம் ஒரு செய்தியை பார்த்துவிட்டு அதை ஒரு செய்தியாக நாம் கடந்து வந்திருப்போம். மாலி நாட்டிலிருந்து நைஜீரியா நாட்டிற்கு, தன்னுடைய சொந்த நாட்டிற்கு ஈது பண்டிகை, பக்ரீத் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டி லாரியில் ஒரு 50 பேர் பயணமாக ஆகிறார்கள். லாரியில் ஏறி பயணமாகி கொண்டிருக்கின்ற அந்த நபர்கள் நைஜீரியா நாட்டிற்கும் அல்ஜீரியா நாட்டிற்கும் நடுவிலே அந்த எல்லை பகுதியெல்லாம் கடந்து சஹாரா பாலைவனத்தில் அவர்கள் பயணமாகி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய லாரி பழுதாகிறது. லாரி பழுதாகி நின்று எப்படியாவது ஓட்டுநரும் அதனை சுற்றி இருப்பவர்களும் அந்த லாரியை சரி செய்து ஓட்டிவிடலாம் என்கின்ற எண்ணத்தோடு பல நாட்களாக போராடி வருகிறார்கள். ஆனால் அந்த லாரியை இயக்குவதற்குண்டான சூழல் அமையவில்லை. எவ்வளவோ போராட்டம், அவர்களுடைய கையில் இருக்கின்ற உணவுப் பொருட்கள், அவர்களுடைய கையில் இருக்கின்ற தண்ணீர் குடிபானங்கள் எல்லாம் காலியாகிவிட்டது. இருந்த பொழுதிலும் உயிர் வாழ்வதற்குண்டான ஒரு போராட்ட நிலை அங்கே ஏற்படுகிறது. சஹாரா பாலைவன பயணம் அது. சஹாரா பாலைவனத்தில் ஒரு 50 டிகிரி வெயிலில் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து ஒரு 2 பேர் எப்படியாவது நம்ம எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லி பாலைவனத்தில் இருந்து எவ்வளவு நாட்கள் பயணமாகி ஒரு நீர்நிலையை அடைந்து அங்கு மக்கள் வசிப்பதை கண்டு அவர்கள் இந்த 2 பேர் போய் சொன்ன தகவல், அங்கே எங்களுடைய குழுவினர், நாங்கள் பயணமாகி வந்த அந்த வாகனம் பழுதடைந்து விட்டது, அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை, வந்து பார்க்க வேண்டும் என்கின்ற கோணத்தில் அவர்கள் எல்லாம் அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்வதற்காக வேண்டி வந்தால் 49 நபர்கள் சடலமாக கிடக்கிறார்கள். பக்ரீத் பண்டிகையை கொண்டாடுவதற்காக வேண்டி தன்னுடைய சொந்த ஊருக்கு பயணமாகி கொண்டிருந்த அந்த 50 பேர்ல 49 பேர் பாலைவனத்தினுடைய வெயில், கடுமையான உஷ்ணம், குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாத நிலையில் அவர்கள் உயிரை விட்டிருக்கிறார்கள். என்று சொன்னால் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் என்பது எவ்வளவு அவசியமானது என்பதை இந்த இடத்தில் நாம் விளங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாகவே மனிதன் உயிர் வாழ்வதற்கும் விவசாய விளைச்சல் நிலங்கள் எல்லாம் செழிப்பாக இருப்பதற்கும் தண்ணீர் என்பது ஒரு இயற்கையான அம்சம் என்று சொன்னாலும் கூட, இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை தண்ணீர் என்பதில் இந்த மார்க்கத்தினுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு முஸ்லிமும் இதை இந்த கண்ணோட்டத்திலும் பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் அல்லவா? அப்போ தண்ணீர், எந்த ஹதீஸ் கிதாபுகளை எடுத்தாலும், எந்த ஃபிக்ஹ் மார்க்க சட்டவியல் கிதாபுகளை நாம் புரட்டினாலும் ஆரம்பமாக நம்மளுடைய பார்வையில் படுவது கிதாபு தஹாரத், சுத்தம் என்பதனுடைய பாடம் தான் நம்மளுடைய பார்வையில் படும். சுத்தம், தூய்மை. ஒரு மனிதனுக்கு தூய்மை என்பது எவ்வளவு அவசியம், எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும், எப்படி தன்னுடைய உடலை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் வருகின்ற வரிசையில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக அவன் இபாதத்தில் அமரப்போகும் நேரம், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் பேச போகின்ற நேரம், ஒரு மனிதன் அல்லாஹ்விற்காக வேண்டி இபாதத்தில் நிற்க வருகின்ற நேரம், அந்த நேரத்தில் தன்னுடைய உடலையும் தன்னுடைய உள்ளத்தையும் அவன் சுத்தப்படுத்த வேண்டும். அந்த உடலை சுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்தில்
அது ஒதுவாக இருந்தாலும் கடமையான குளிப்பாக இருந்தாலும் அதற்கு தண்ணீர் என்பது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். தண்ணீரில் நாம் உது செய்ய வேண்டும். தண்ணீர் என்பது வெறுமனே உதுவிற்கு மட்டுமா? 5 நேர தொழுகைகளுக்காக வேண்டி நாம் 5 வேளைகளில் நாம் உது செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த உதுவின் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உது செய்வதனால் உது செய்த பாகங்கள் ஏதாவது தவறிழைத்திருந்தால் அந்த தவறுகள் எல்லாம் உதுவின் வழியாக மன்னிக்கப்படுகிறது. அவருடைய கைகளில் இருந்து கடைசி சொட்டு தண்ணீர் வடிகின்ற பொழுது அந்த சொட்டுடன் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, தண்ணீர் ஒரு மனிதனுடைய பாவங்களை, அவனுடைய உள்ளத்தையும் உடலையும் மட்டுமல்ல, அவனுடைய பாவங்களை கரிக்க வந்திருக்கின்ற ஒரு ஆன்மீகம், அவனுடைய பாவங்களை கரிக்க வருகின்ற ஒரு ஆன்மீக கருவிதான் தண்ணீர். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி தண்ணீர் என்பது இந்த பூமி செழிக்க, இந்த பூமியில் புற்பூண்டுகள் வளருவதற்கும், நம் உண்ணக்கூடிய உணவுகள் நல்ல முறையில் இருப்பதற்கும் அது காரணமாக அமையும். அல்லாஹ் குர்ஆனில் وَأَنزَلْنَا مِنَ الْمُعْصِرَاتِ مَاءً ثَجَّاجًا لِنُخْرِجَ بِهِ حَبًّا وَنَبَاتًا وَجَنَّاتٍ أَلْفَافًا. நாம் மழை நீரை பூமிக்கு இறக்குகிறோம் மேகங்களின் வழியாக. எதற்காக வேண்டி என்று சொன்னால், لِنُخْرِجَ بِهِ حَبًّا وَنَبَاتًا, அதிலிருந்து அந்த மழை நீர்களை கொண்டு பூமிகள் செழிப்பாக வேண்டும் என்பதற்காக வேண்டி, புற்பூண்டுகள் முளைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், وَأَنزَلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً لِيُطَهِّرَكُمْ بِهِ وَنَزَّلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً لِيُطَهِّرَكُمْ بِهِ. நாம் வானத்திலிருந்து நீரை இறக்கிறோம். எதற்காக வேண்டி என்று சொன்னால், உங்களை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டியும், நம்மளுடைய உணவு தேவை இதன் வழியாக பூர்த்தியாக வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹு தஆலா மழை நீரை இறக்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். மழை இல்லை என்று சொன்னால் விளைச்சல் நிலம் எப்படி மாறும்? இன்றைக்கு காவிரி நீர் வரவில்லை என்று சொன்னால் டெல்டா மாவட்டங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நெற்கதிர்கள் எல்லாம் எப்படி வெளியே வரும்? தண்ணீர் இல்லாமல் விவசாயிகள் எல்லாம் படக்கூடிய அந்த சூழல்களை நாம் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடுமையான வெயில் காலங்களில் கடுமையான சூழல் ஏற்படுகின்ற பொழுது மழை நீர் இல்லாமல் அந்த பயிர்கள் எல்லாம் வாடி போவதின் விளைவு எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை நாம் கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். ஆகவே பொதுவாகவே இந்த மார்க்கம் எல்லா விஷயத்திலும் நடுநிலையை கையாளுவதற்கு சொல்லுகிறது. குலு வஷ்ரபு, நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள், தேவை எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நீர் பருகுங்கள். வலா துஸ்ரிஃபு, அந்த விஷயத்தில் நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் தண்ணீருடைய விஷயத்தில். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் பிரியப்பட மாட்டான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டியிருக்கிறார். எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தில் சிக்கனம் மேற்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், ஓடும் நதியில் உது செய்தாலும், ஓடும் நீரில் உது செய்தாலும் சிக்கனம் தேவை என்று சொல்லுகிறது. ஒரு சஹாபி ஹஜ்ரத் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உது செய்து கொண்டிருப்பார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து போகும்போது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உது செய்வதை பார்க்கிறார்கள். உது செய்வதை பார்த்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஅதே, இவ்வளவு வீண் செலவா? உது செய்வதில் இவ்வளவு வீண் விரயமா, இவ்வளவு வீண் செலவா என்று கேட்கிறார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடம் கேட்கிறார்கள், நாயகமே, உதுவிலும் கூட வீண் விரயமா, வீண் செலவு இருக்கிறதா என்று கேட்ட அந்த கேள்வியினுடைய விடையில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், ஓடும் நதியில் உது செய்தாலும் தேவை எவ்வளவோ அவ்வளவு மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் நமது வீட்டினுடைய டேப்பை திறக்கிறோம், அளவுக்கு மகிதமாக நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தேவை என்பதை தாண்டி
கையில் ஒரு வாய் கொப்பளிப்பதற்காக வேண்டி ஒரே ஒரு மிடர் தண்ணீரை எடுக்கின்றோம், வாய் கொப்பளிக்கின்றோம். ஆனால் நம்ம வாய் கொப்பளிச்சு முடிக்கிற வரைக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். முகம் கழுவுவதற்காக வேண்டி ஒரு கை தண்ணீரை பிடிக்கின்றோம், நாம் முகம் கழுவி முடிக்கும் வரை தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். இப்படி நாம் செய்யக்கூடிய அந்த தண்ணீரினுடைய விரயம் அல்லாஹு தஆலா கடுமையாக எச்சரிக்கிறார். இன்றைக்கு திருமண நிகழ்வுகள் அதிகமாக நடக்கின்ற இந்த தருணம், குடிநீர் பாட்டில்கள் நமக்கு வைக்கப்படுகின்றது. எவ்வளவு தண்ணீரை நாம் எடுத்துக்கொள்கின்றோம், எவ்வளவு தண்ணீரை வீணாக நாம் தூக்கி எறிகின்றோம். யோசித்து பார்க்க வேண்டும். அந்த பாட்டிலை கையில் எடுத்துட்டு ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், கடந்த ஒரு நிக்காஹ்ல ஒருத்தர் தூக்கி வீசுறாரு, 3/4 பாட்டில் இருக்கிறத தூக்கி வீசுறாரு. ஏன் இந்த மாதிரி தூக்கிலாம் போடுறீங்க? உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை குடிச்சிட்டிங்கன்னா மீதியை வச்சிருந்து அப்புறமா எடுத்து குடிக்கலாம் அல்லவா என்று கேட்ட பொழுது, இதை யாருங்க கையிலலாம் எடுத்துட்டு போயிட்டு இருப்பா என்று அவர்களுடைய பதில் நம்மை திகைக்க வைத்தது. ஏன் தண்ணீர் தேவை என்று சொன்னால் தண்ணீரை எடுத்துக்கொண்டு நமக்கு பின்னால் எவ்வளவு தேவை இருக்கின்றதோ அந்த தேவைக்கு ஏற்ப நாம் தண்ணீரை அருந்தி கொள்ளலாம் அல்லவா? அதனாலதான் இந்த மார்க்கம் தண்ணீரினுடைய விஷயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறது. தண்ணீரை தர்மமாக கொடுத்தால் கூலி என்று சொல்லுகிறது. தண்ணீரை யாருக்காவது கொடுத்தா அதுக்கு கூலியா? ஆம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை எடுத்து கொடுப்பதனால் அதற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், இன்னைக்கு 49 பேருடைய உயிர் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் போயிருக்கிறது என்று சொன்னால், அந்த நேரத்தில் யாராவது அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்திருந்தால் அவர்களுடைய உயிர் வாழ்வதற்குண்டான ஒரு சூழல் அமைந்திருக்கும் அல்லவா? எனவேதான் ஒரு உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் எவ்வளவு தேவை என்பதை அறிந்த இந்த மார்க்கம், தண்ணீரை நீ தர்மமாக கொடுத்தால் உனக்கு கூலி, சுவனவாசல் உனக்காக திறக்கும் என்கின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதர், புகாரியிலே இருக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதர் காட்டு வழியாக போய்கொண்டிருக்கிறார். தாகம் மிகைக்கிறது, கடுமையான வெயில் காலம், தாகம் மிகைக்கிறது. கண்ணு கெட்டின தூரத்தில் ஒரு கிணறு ஒன்று தெரிகின்றது. வாளி இல்லை, அது இறைப்பதற்கு எதுவுமே இல்லை. ஆனாலும் அவர் இறங்குகிறார். கிணற்றில் இறங்கி தன்னுடைய தண்ணீர் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீரை குடிச்சிட்டு அவர் மேலே வர்றாரு. மேலே வரும் பொழுது அவர் ஒரு காட்சியை பார்க்கிறார். ஒரு நாய் ஒன்று தாகத்தினால் மண்ணை நக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறார். அப்போ நமக்கு எப்படி தாகம் ஏற்பட்டிருக்கின்றதோ அந்த மாதிரி தானே இந்த நாய்க்கும் தாகம் ஏற்பட்டிருக்கும். அப்படிங்கிறத விளங்கி அவர் தன் காலில் போட்டிருக்கின்ற அந்த ஷூ மாதிரி உண்டான அந்த செருப்பை கலற்றி கொண்டு கிணற்றில் இறங்குகிறார். அதில் தண்ணீரை நெப்பிக்கொண்டு அதை வாயில் கவ்வியவாறு எவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே வந்து அந்த நாய்க்கு தண்ணீரை புகுட்டுகிறார். இதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை கேட்டவுடன் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நாய்க்கு நீர் புகட்டுவதினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதா? ஆம், நாயாக இருந்தாலும் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதற்கு நாம் தண்ணீர் கொடுப்பதினால் அல்லாஹு தஆலா நம்மளுடைய பாவங்களை எல்லாம் தீர்த்து சொர்க்கம் செல்வதற்குண்டான வாசலை நமக்கு லேசாக ஆக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு பேரரசனுடைய எழுச்சி, அதனுடைய வீழ்ச்சி என்பதையெல்லாம் நாம் தேடி பார்க்கின்ற பொழுது அந்த இடத்தில் தண்ணீரினுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய நாகரீகத்தினுடைய பிறப்பு, அதனுடைய இறப்பு எப்படி தோன்றியது, மனிதனுடைய நாகரீக காலம், இந்த உலகம் தோன்றிய காலங்கள், இந்த உலகம் தோன்றிய காலத்தில் மனிதன் நாடோடியாக வாழ்ந்த அந்த ஆரம்ப மனிதன் நாடோடியாக வாழ்ந்த அந்த காலத்தில் எங்காவது ஓரிடத்தில் தங்கி அவனுடைய சூழலை மாற்றி அமைக்கலாம் என்று சொல்லி தங்குகின்ற ஆரம்ப இடம் நீர்நிலைகள், நதிக்கரைகள் எங்கே இருந்ததோ அந்த இடத்தில் தான் மனிதனுடைய தங்க ஆரம்பிக்கின்ற தருணம். இன்றைக்கு நிறைய நாகரீகங்களை நாம் பார்த்திருப்போம். சிந்து சமவெளி நாகரீகத்தினுடைய உச்சம் என்று பேசுகிறார்கள். சிந்து நதிக்கரை ஓரத்தில் அமைந்திருப்பதினால் அவர்கள் நாகரீகத்தினுடைய உச்சத்தை அடைந்திருக்கிறார்கள். எகிப்திய நாகரீகம்
நைல் நதிக்கரையினுடைய ஓரத்தில் அந்த நாடு அமைந்திருப்பதினால் எகிப்து நாடு நாகரீக வளர்ச்சியில் உச்சத்தை எட்டியது என்று வரலாறு பேசுகிறது. இப்படி ஒவ்வொரு நாகரீகம், ஒவ்வொரு நகரமும் அது செழிப்பாக இருப்பதற்கு தண்ணீர் என்பது எவ்வளவு அத்தியாவசியமானது என்பதை நாம் விளங்கி யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்ற தருணம். இஸ்லாமிய வரலாறையே நம்ம புரட்டி பார்க்கலாமே. இஸ்லாமிய வரலாறை நாம் புரட்டி பார்த்தால் இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லிம்களும் நாம் அந்த ஆலயத்தை சென்று தரிசிக்க வேண்டும் என்று உள்ளம் நினைத்து கொண்டு ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த புனிதமான ஒரு நகரம் மக்கா. அந்த மக்காவுடைய நகரத்தினுடைய நகரம் எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்பதை பார்த்தால் ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காமல் தவித்ததிலிருந்து அந்த நகரம் ஆரம்பமாகிறது. அன்றைக்கு ஹாஜரா அம்மையாரும் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பச்சிளம் குழந்தையாக இருந்து அன்னை ஹாஜரா அம்மையார் சஃபாவிற்கும் மர்வாவுக்கும் நடுவிலே ஓடுகின்ற அந்த ஓட்டங்கள் இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹு தஆலா சஃபாவிற்கும் மர்வாவிற்கும் நடுவிலே ஆண்கள் ஓட வேண்டும் என்கின்ற சூழலை அமைத்து தந்திருக்கின்றான் என்று சொன்னால் காரணம் அன்றைக்கு அந்த ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாததனுடைய விளைவு. அந்த ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காதா? பச்சிலம் குழந்தை ஏங்கிக் கொண்டிருக்கின்றது, தவிப்பு அதிகமாகின்றது, தாகம் மிகைக்கின்றது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக அல்லாஹு தஆலா ஜம்சம் ஊற்றை ஏற்பாடு செய்கின்றார். ஜம்சம் ஊற்று ஏற்பாடு செய்ததற்கு பிறகுதான் ஜுருஹும் என்கின்ற அந்த அரபு குலத்தார்கள் அந்த இடத்தில் வந்து தங்க ஆரம்பிக்கின்றார்கள். அங்கிருந்துதான் மக்கா என்கின்ற நகரமே உருவாக ஆகிறது. இன்றைக்கு இவ்வளவு பெரிய இஸ்லாமிய புனித ஸ்தலமாக இருந்து மக்கள் எல்லாம் அந்த மண்ணுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நகரம் உருவாகுவதற்கு முக்கிய காரணம் அந்த ஒரு சொட்டு நீர். தாகம் மிகைத்து அந்த ஒரு சொட்டு நீர் இல்லாததனுடைய காரணம் அல்லாஹு தஆலா அந்த பூமியிலே ஊற்றை எடுத்து அந்த பூமியில் மக்கள் வசிப்பதற்குண்டான ஒரு சூழலை அமைத்து தருகின்றார். இன்னும் பல்வேறு காரணங்களை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது இந்த நீரின் வழியாக போர்க்களங்கள் எல்லாம் ஆயுதங்கள் ஏந்தி போர் செய்வது என்பதை தாண்டி இந்த தண்ணீர் இருக்கின்ற இந்த இடத்தை நாம் அடைந்தால் நம்மளுடைய வியூகம் வேற மாதிரி இருக்கும் என்பதை எல்லாம் யோசித்து போர்கள் எல்லாம் வெற்றி கொண்டு இருக்கின்றதை நாம் பார்க்கலாம். பத்ர் யுத்தம் நடக்கிறது, இஸ்லாத்தினுடைய முதல் போர் பத்ர் யுத்தம். அந்த பத்ர் யுத்தத்தில் முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு இடத்தில் தங்குவதற்குண்டான ஒரு சூழலை அமைக்கிறார்கள். ஹஸ்ரத் ஹபாப் இப்னு முந்திர் ரலியல்லாஹு அன்ஹு ஆலோசனை கொடுக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், நாம் இந்த இடத்தில் தங்க வேண்டாம், அந்த இடத்தில் தங்கலாம். பத்ர் கிணறுகள் அங்கே இருக்கிறது, நாம் கிணறை ஆக்கிரமித்து நாம் அந்த இடத்தில் காஃபிர்களுக்கு, எதிரிகளுக்கு இந்த கிணறை நாம் விட்டுவிடாமல் நம்மளுடைய கட்டுப்பாட்டிற்குள் நாம் வைத்தால் அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காது. பத்ருனுடைய வெற்றிக்கு முதல் காரணம் அது. முஸ்லிம்கள் தண்ணீர் இருக்கின்ற இடத்தை தேடி அந்த இடத்தில் தங்களுடைய அமைப்பை ஏற்படுத்தியது. தபூக் யுத்தம் மிகப்பெரிய ஒரு நெடுதூர பயணம், ஒரு யுத்தம். அது கடுமையான வெயில் காலத்தில் ஏற்பட்ட யுத்தம். அது அந்த யுத்தத்திற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு செல்லுகிறார்கள். சென்று கொண்டிருக்கின்ற வழியில் ரொம்ப நெடுதூர பயணம், வெயில் கால பயணம், தண்ணீர் கிடைக்காமல் அவர்கள் பட்ட கஷ்டம். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ஒட்டகங்களை அறுத்து அதனுடைய வயிற்றுக்குள் இருக்கின்ற தண்ணீரை நாங்கள் அருந்தினோம். அந்த அளவிற்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழலில் இருந்த நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு துஆ செய்து மழையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்ல வருகின்ற இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது தண்ணீர் என்பது எவ்வளவு அத்தியாவசியமானது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. மதீனாவிற்குள் இஸ்லாம் வருகின்றது, சஹாபாக்கள் வருகிறார்கள், ஹிஜ்ரத் செஞ்சு மக்கள் எல்லாம் மதீனாவிற்குள் தஞ்சமடைகிறார்கள். மதீனா நகரம் முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய நகரமாக மாறிக்கொண்டிருக்கின்ற அந்த சூழலில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது. ஒரு கிணறு, நல்ல தண்ணீர் வருகின்ற ஒரு கிணறு யூதனிடம் இருக்கிறது, யூதனிடம் இருக்கிறது அந்த கிணறு.
போய் அந்த கிணத்துக்கு போய் தண்ணி குடிக்கணும், தண்ணீர் வேண்டும் என்று சொன்னால் அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், யார் இந்த கிணற்றை வாங்கி தருகிறார்களோ சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், சொர்க்கத்தில் அவர்களுக்கு நீரூற்று கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்ததோடு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பீரே ரூமாவை அதிகமான விலை கொடுத்து வாங்கி தாராளமாக முஸ்லிம்கள் மட்டுமல்ல எல்லா சமூகத்தார்களும் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், எந்த விதமான விலையும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். ஒரு மனிதன் தண்ணீர் கிடைக்காமல் அவன் தாகத்தினுடைய உச்சத்தை எட்டுகின்ற பொழுது அவனுக்கு எவ்வளவு கடுமையான சூழல் இருக்கும். ஏன், ஒரு மனிதனுடைய மரண வேளையிலும் கூட ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் மரண வேளையில் இருக்கின்ற பொழுது ஹஜ்ரத் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரண வேளையில் இருக்கின்ற பொழுது ஒரு நேரத்தில் சக்கராத்தினுடைய கடுமை அதிகமாகி மயக்கம் உறுகிறார்கள். சில நேரங்களில் தெளிவும் கிடைக்கிறது, மயக்கமான நிலை, மயக்கம் தெளிகிறது. இப்படி மயக்கமான நிலையில் ஏற்படுகின்ற அந்த நேரத்திற்கு முன்பாக இல்ல 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 வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கையை அசைத்து திரும்பவும் மயக்கம் உறுகிறார்கள். மயக்கம் தெளிந்ததற்கு பிறகு மகன் கேட்கிறார், அத்தா என்ன இல்லை இல்லைன்னு நீங்க என்ன? ஷைத்தான் கண் முன்னால் காட்சி அளித்து குவளையில் தண்ணீரை வைத்து அந்த தண்ணீரை நான் தருகிறேன், ஈமானை விடு, உனக்கு தாகம் அதிகரித்து கொண்டிருக்கிறது, தண்ணீரை நான் தருகிறேன், ஈமானை விடு என்று சொல்லுகிறான். நான் இல்லை இல்லை என்று சொல்லி மறுத்தேன் என்று சொல்லுகிறேன். ஹதீஸிலே வருகிறது, ஒவ்வொரு சக்கராத்திலும் ஷைத்தான் தோன்றுவான். தோன்றி அந்த தாகம் மிகைத்து நிற்கின்ற அந்த தருணத்தில் தண்ணீர் வேண்டுமா, தண்ணீர் வேண்டுமா, லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழியாதே, லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழியாதே, நான் தண்ணீர் தருகிறேன் என்று சொல்லுவான். நாம் இறந்து போன அந்த 49 உயிர்களை யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு மிடர் தண்ணீர் இல்லாமல் அவர்கள் எவ்வளவு சிரமத்திற்குள்ளாகி தங்களுடைய ஈமானை பாதுகாத்து அவர்கள் உயிர் நீத்திருப்பார்கள் என்பதால். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒருபடி மேலே போய் யோசிச்சு பார்த்தா, நாளைக்கு நரகவாசிகள் எல்லாம் நரகத்தில் போய் விழுந்ததற்கு பிறகு சொர்க்கவாசிகள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இன்பங்களை அவர்கள் பார்ப்பார்கள். நரகவாசிகள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்பங்கள், அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்ற அந்த இன்பங்களை எல்லாம் இவர்கள் பார்க்கின்ற பொழுது அந்த நரகவாசிகள் சொர்க்கவாசிகளிடம் கேட்பார்கள், வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னதி அன் அஃபீது அலைனா மினல் மா. நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைத்து அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? எங்க மேல கொஞ்சம் தண்ணியாவது தெளிச்சு விடுங்களேன், கொஞ்சமாவது தண்ணி எங்க மேல ஊத்துங்களேன். அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் கொடுத்திருப்பான் இல்லையா, உங்களுக்கு உணவளிச்சிருப்பான் இல்லையா, அதிலிருந்து எங்களுக்கு ஏதாவது கொடுங்களேன் என்று நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பார்கள். ஆனால் காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதை தடுத்து விட்டான், தடை செய்து விட்டான் என்று சொர்க்கவாசிகள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் பதிவு செய்கின்றான் என்று சொன்னால், தண்ணீர் என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அத்தியாவசியமானது என்பதை நாம் யோசித்து, தண்ணீர் இல்லை என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு நம்மளுடைய சுய தேவைகளை கூட சரியான முறையில் நிறைவேற்றி கொள்ள முடியாத ஒரு சூழலுக்குள் நாம் தள்ளப்படுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே அல்லாஹு தஆலா நிஅமத்தாக அருள் பாக்கியமாக கொடுத்திருக்கின்ற இந்த நீரை நாம் உபயோகிக்கின்ற பொழுது பார்த்து எந்த விதமான வீண் விரயமும் இல்லாமல், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தான்களுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே நாம் நம்மளுடைய உபயோகப்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், குறிப்பாக அல்லாஹ்வினுடைய நிஅமத்துகளாகிய உயர்ந்த பாக்கியமாகிய இந்த தண்ணீரை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது சிக்கனமாக நாம் பயன்படுத்தி, வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பாக்கியங்களை ஒன்று எடுத்து சொல்லுங்க அல்லாஹ் சொல்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், உங்களுக்கு கொடுத்த நிஅமத்துகளை பற்றி நாளை மறுமையில் விசாரணை செய்யப்படுவீர்கள்.
செய்தீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான், அந்த பாக்கியங்களை நீங்கள் எப்படியெல்லாம் செலவு செய்தீர்கள் என்கின்ற விசாரணையில் நாம் கண்டிப்பாக நம் உபயோகித்த அந்த தண்ணீர்களுக்கெல்லாம் நாம் பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம், நாம் ஆளாகி இருக்கின்றோம். எனவே நம்மளுடைய எந்த விதமான செலவாக இருந்தாலும் நாம் அதில் நடுநிலையை கையாண்டு இஸ்ராஃபை தவிர்த்து நல்ல ஒரு சூழலுக்குள், நம்மளுடைய வீண் விரயம் இல்லாத ஒரு சூழலுக்குள்ளாகி அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த நியமத்தை நல்ல முறையில் அனுபவிக்கக்கூடிய ஒரு நற்பாக்கியசாலியாக அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத் தொழுவாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான்.